வணக்கம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி நாயக்கர்கள். செஞ்சி நாயக்கருடைய காலகட்டங்கள்ன்றது பார்த்தோம் அப்படின்னா 1526லேருந்து 1648ன்னு சொல்லப்படுது. தொண்டை மண்டலத்தினுடைய வலிமைமிக்க கோட்டைகளில் ஒரு கோட்டை இந்த செஞ்சி கோட்டைன்னு சொல்லப்படுது. 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் ஹொய்சாளர்களிடமிருந்து இந்த செஞ்சி பகுதி விஜயநகர அரசின் கீழ் ஒரு ஆட்சி பகுதியாக மாற்றப்படுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் இருந்த காலகட்டங்களில் கிருஷ்ணதேவராயர் 1526 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சியின் முதல் ஆட்சியாளராக வையப்ப நாயக்கரை வந்து பணியில் அமர்த்துறாரு. அவருக்கு அடுத்ததாக சூரப்ப நாயக்கர் வராரு. சூரப்ப நாயக்கருடைய காலகட்டம் 1554லேருந்து 1567 சொல்லப்படுது. இவர் தான் தலைக்கோட்டை போரின் போது விஜயநகர அரசுக்கு உதவியதாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு வினாவகை வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் செஞ்சி மன்னர்களில் சிறந்தவராக பார்க்கப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். இவருடைய காலகட்டம் 1576லேருந்து 1616 சொல்லப்படுது. இவருடைய காலகட்டங்களில் வெள்ளாற்றினுடைய முகத்துவாரத்தில் இவருடைய பெயர் நினைவாக கிருஷ்ணாப்பட்டினம்ன்ற ஒரு நகரத்தை தோற்றுவிச்சார். மேலும் இந்த நகரம் தான் எதிர்காலத்தில் போர்ச்சனோவாவாக அழைக்கப்பட்டது. போர்ச்சுகீசியர்களுடைய பெயர் மாற்றத்தின் அடிப்படையில். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் அது பரங்கிப்பேட்டைன்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1597 காலகட்டங்களில் செஞ்சி நகரத்திற்கு வருகை தந்த போர்ச்சுகீசிய பயணியான பீமாண்டோ அடிகள் செஞ்சியை பற்றி விரிவாக அவருடைய குறிப்புகளில் காணப்படுவதாக சொல்கிறாங்க. அதற்கடுத்து தான் இரண்டாம் கிருஷ்ணப்பர் 1608 டச்சுக்காரர்கள் தேவனாம்பட்டினத்தில் ஒரு கோட்டை கட்ட அனுமதி கேட்கப்படுது. ஆனால் போர்ச்சுகீசியர்கள் தலையிட்டு அது கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினதுனால போர்ச்சுகீசியர்கள் வழி இல்லாமல் கடலூர் பகுதிகளில் திருப்பாதிரி புலியூர் பழவேற்காடு போன்ற இடங்களில் தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி கொண்டதாக சொல்லப்படுகிறது. 1648 காலகட்டங்களில் அப்பா நாயக்கர் காலத்தில் முஸ்தபா கான் என்ற பீஜப்பூர் படைத்தளபதி படையெடுத்து வந்து என்ன பண்ணுறான், இந்த பகுதியை அவங்ககிட்ட கைப்பற்றுறான். இதோட செஞ்சி நாயக்கர ஆட்சி பகுதி முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பீஜப்பூர் அரசு ஆட்சியின் கீழ் இருந்ததாகவும் எதிர்காலத்தில் முகலாயர்கள் வந்து படையெடுத்து கைப்பற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த செஞ்சி நாயக்கர்கள் தஞ்சை நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியலில் இருக்கிற டேட்டாவும் ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற சமச்சீர் புக்கில் டேட்டாவுமே போதுமானதாக இருக்கும். பெரிய அளவில் ரெஃபரன்ஸ் தேவைப்படாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை நாயக்கர்கள் 1532லேருந்து 1675 காலகட்டமாக சொல்லப்படுது. 1532 கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த அச்சுதராயருடைய காலகட்டங்களில் சிவப்ப நாயக்கர் அதனுடைய முதல் ஆட்சியாளராக நியமனம் செய்யப்படுறாரு. இந்த அச்சுதராயருடைய மனைவியின் தங்கையைத்தான் இந்த சிவப்ப நாயக்கர் திருமணம் பண்ணியிருப்பார். அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவப்ப நாயக்கரும் அச்சுதராயர் ரெண்டு பேருமே சகலப்பாடிகள்னு சொல்லுவாங்களே அந்த உறவு முறையில் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ மற்ற நாயக்கர்கள் பகுதியை விட இந்த தஞ்சை நாயக்கர்கள் விஜயநகர அரசுக்கு அதுலேயும் சொல்லப்போனால் இந்த அச்சுதராயருக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். காரணம் இரத்த வழி உறவுன்றதான் ரீசன். தஞ்சையில் இவருடைய ஆட்சி காலகட்டங்களில் சிவகங்கா என்ற குலத்தை பழுது பார்த்ததாகவும் அதற்கு இவருடைய பெயர் நினைவாக சிவப்ப ஏரி என்ற பெயர் வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் இவருடைய காலகட்டங்களில் தான் நாகப்பட்டினத்தில் போர்ச்சுகீசியர் குடியேற்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இவருக்கடுத்து அச்சுதப்ப நாயக்கர் 1560லேருந்து 1600 காலகட்டங்கள் ஆட்சி பண்ணவர். இவருடைய காலகட்டங்களில் தான் விஜயநகரத்தை தலைக்கோட்டை போர் நடைபெற்றிருக்கும். அதில் தஞ்சை நாயக்கர்கள் தங்களுடைய படையை அனுப்பி என்ன பண்ணியிருப்பாங்க, விஜயநகர மன்னர்களுக்கு எப்போதும் போல விசுவாசமாக இருந்திருப்பாங்க. அடுத்து கிருஷ்ணராயருடைய காலகட்டங்களில் தொடங்கப்பட்ட திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுரம் இந்த அச்சுதப்பர் காலத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தஞ்சை நாயக்கர்களை தலைச்சிறந்தவராக கருதப்படுறவர் யார் என்பதுனா ரகுநாத நாயக்கர் 1600லேருந்து 1633 காலகட்டங்களில் ஆட்சி பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த மன்னருடைய காலகட்டங்களில் தான் ஐரோப்பிய வணிகர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து சோழமண்டல கடற்கரை அல்லது கோரமண்டல கடற்கரையில் நிறைய வியாபார தலங்களை அமைச்சுக்கிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்களால் நாகப்பட்டினம், சாந்தோம், சென்னையில் கூடிய பகுதி சாந்தோம் 1610 டச்சுக்காரர்கள் தெக்னாப்பட்டினம் போன்ற பகுதிகள் எல்லாமே இவருடைய காலகட்டங்களில் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் 1620 தரங்கம்பாடி டாங்ஸ்பார் என்று சொல்லப்படக்கூடிய தரங்கம்பாடியை டேனியர்களுக்கும் இவர் தான் குடியேற்றமாக கொடுத்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது தஞ்சை அரசில் கடைசி ஆட்சியாளராக கருதப்படுறவர் யார் என்பதுனா செங்கமலதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை மராட்டிய இனத்தை சார்ந்த பீஜப்பூர் படைத்தளபதியான பெங்கோஜி என்ற எக்கோஜி, அதாவது சிவாஜியினுடைய தந்தைக்கு இன்னொரு மனைவியின் மூலம் பிறந்தவர் தான் இந்த வெங்கோஜி அல்லது எக்கோஜி என்பவர் ஆவார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீஜப்பூர் ஆட்சியின் கீழே பணிபுரிஞ்சிட்டு இருந்த காலகட்டங்களில் செங்கமலதாஸுடைய ஆட்சி தஞ்சாவூரில் சிறப்பாக செயல்படாமல் இருந்ததுனால அவருடைய முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அழைப்பு விடுக்கப்பட்டு வெங்கோஜி என்ற எக்கோஜியை தஞ்சாவூர் மீது படையெடுங்க, நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுங்க, அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பின்னணியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் மராட்டிய சாம்ராஜ்யம் நிறுவப்படும். அப்போ தஞ்சாவூரில் மராட்டியர்கள் ஆட்சி பண்ணதில் டீட்டெயிலாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற நியூ 11th புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரண்டாம் சரபோஜியை பற்றி கொடுத்துருக்காங்க. இரண்டாம் சரபோஜியை மட்டும் பற்றி படிக்கிறது நமக்கு போதுமானதாகவே இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவை தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராட்டிய அரசர்கள்ன்ற அடிப்படையில் பார்க்குறதுக்கு இரண்டாம் சரபோஜி மட்டும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில்
ஓல்டு சமச்சீர் 8th புக்லேயும் இவங்களை பற்றின கொஞ்சம் பேசிக் டேட்டா இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ரீட் பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாயக்கர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் சான்றுகள்ன்ற அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னா, நெல்சன் எழுதிய மதுரை நாடு என்ற நூலும் ஜெசுட் பாதிரியாருடைய கடிதம் முக்கியமானதாக இருக்குது. அடுத்து ஆர் சத்யநாத ஐயர், அதற்கடுத்ததாக ஆக்கி பரந்தாமனர் 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரை நாயக்கர் வரலாறை தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் இருந்த ஐரோப்பிய குறிப்புகளும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது பயனுள்ளதாக இருக்கிறதா சொல்லப்படுது. டிவி மகாலிங்கம் என்பவர் திருநெல்வேலி வரலாறு எழுதியிருக்காரு. அதுலேயும் நாயக்கர்களை பற்றின செய்திகள் இடம்பெற்றதாக சொல்கிறாங்க. இதை தவிர ராமப்பையன் அம்மானை மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவும் இந்த நாயக்கர்களுடைய நிலைப்பாடை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதா சொல்லப்படுகிறது. நாயக்கர் காலகட்டத்தினுடைய அரசியல் நிலை அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, மதுரை நாயக்க மன்னர்கள் மதுரை திருச்சியை மையமாக வச்சு ஆட்சி புரிந்தாங்கன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதுதான் அவங்களுடைய மைய அரசாகவும் விளங்கியது. இந்த மைய அரசு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அது எல்லாமே ஒவ்வொரு ஆளுநருக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆளுநருக்கு கீழ் இருந்த பகுதிகளை பாளையங்களை என்ன பண்ணாங்க, ஆட்சி நடத்தப்பட்டிருந்தது. எனவே இந்த மைய அரசிடம் அதிகாரங்கள் குவித்து வைக்கப்படவில்லை. படிப்படியாக என்ன பண்ணாங்கன்னா மாநில ஆளுநர்கள் அல்லது பாளையக்காரர்கள்னு பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் மைய அரசு அதிகாரிகள்னு பார்த்தோம் அப்படின்னா தளவாய், தலைமை அமைச்சர் அல்லது படைத்தலைவர் பொறுப்பில் இருந்து வர தளவாயின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதும் வெளிநாட்டு கொள்கையை உருவாக்குவதும் தளவாயின் முக்கிய பணியாக இருந்தது. பெரும்பாலும் தளவாய்களாக இருந்தவங்க யாராக இருந்தாங்கன்னா பிராமணர்களாகவும் ஒரு சில இடங்களில் நாயக்கர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரதானி, இவர் நிதியமைச்சர் போன்று செயல்பட்டதாகவும் நாட்டின் வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து ராயசம், அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலர் இருந்ததாகவும் அரசருடையும் நிர்வாகத்துறையோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக சொல்கிறாங்க. தானாதிபதி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெளிநாடு மற்றும் பாளையத்திற்கு இடையே உள்ள ஆட்சி அதிகாரிகளுக்கு இணைப்பு பாலமாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க. நாயக்கருடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் மாநிலங்களை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமைன்னு அழைச்சாங்க. படைமானிய அரசர்கள் போன்று செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மாநில ஆளுநர்கள் தளவாய்க்கு கூட கொஞ்சம் அதிகாரம் படைத்தவங்களாக சொல்கிறாங்க. மாநில ஆட்சியாளர்கள் உட்பட்டு தான் பாளையக்காரங்க செயல்பட்டிருக்காங்க. விஜயநகர ஆட்சி காலத்தின் விளைவாக தோன்றிய ஒரு விதமான படைமானிய முறை தான் இந்த பாளையக்கார முறைன்னு சொல்லப்படுது. சோழர் கால உள்ளாட்சி முறையான சபை, ஊர், நாடு போன்றவற்றை மாற்றி 12 பேர் கொண்ட ஆயக்கார் முறையை என்ன பண்ணுறாங்க, நாயக்கருடைய காலகட்டங்களில் நிர்வாகத்திற்கு கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணம், மணியக்காரன், தலையாரி போன்ற பதவிகள் உருவாக்கப்படுகிறது. இதை தவிர புரோகிதர், நீர் வழங்குனர், தட்டர், கருமர், தச்சர், குயவர், வண்ணான், நாவிதர், செருப்பு தைப்போர் போன்ற பணிகளும் இந்த காலகட்டங்களில் தான் மக்களிடையே கொண்டு செலுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் நீதி வழங்க வேண்டிய முறையை பற்றி கிருஷ்ணவராயுடைய அமுக்தமல்லியா என்ற நூலே சொல்லப்பட்டிருக்கு. அது அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா பகுதிகளிலும் நீதித்துறை சிறப்பாக செயல்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. தலைநகரங்களில் மட்டும்தான் அரசருடைய அவை சிறப்பாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் சாசனத்தின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாயக்கர் காலகட்டங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு முறையை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மேலும் நாயக்கர்களிடம் பீரங்கிப்படை இருந்ததை பற்றின செய்திகள் நம்மகிட்ட குறைவாக தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. போர்ச்சுகீசியரிடம் யானைகளையும் அரேபியர்களிடம் குதிரைகளையும் வாங்கி இவங்க தங்களுடைய படைக்கு இதை பயன்படுத்திக்கிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாளையக்கார் முறை. சரி, என்ன இந்த பாளையக்கார் முறை இல்லை எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணவராயருடைய ஆட்சியின் காலகட்டத்தில் மதுரையின் முதல் நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் நியமனம் செய்யப்பட்டார். அவரோட தலைவாயாக இருந்தது தான் அரியநாதர் முதலி. ஸோ அவருடைய அறிவுரைப்படி தான் 1535ஆம் ஆண்டு வாக்கில் இந்த பாளையக்கார் முறை தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சரி, என்ன இந்த பாளையக்கார் முறையோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ககாதிய நாட்டை ஆட்சி செய்த வாராங்கல் பகுதியினுடைய ஆட்சியாளர் 2ஆம் பிரதாபருத்துடன் பின்பற்றின ஒரு நிலமானிய முறையை முன் உதாரணமாக கொண்டு தான் விஜயநகர மன்னர்கள் அமர நாயங்கர் முறை அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நாயக்கர்கள்லாம் அமரன்ற நிலத்தை பெற்றுக்கிட்டு நிர்வாகம் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஆட்சி முறையை இங்கே மதுரை நாயக்கர்கள் கொண்டு வரணுன்ற முடிவின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் மதுரை நாயக்கர் பேரரசு என்ன பண்ணுது அப்படின்னா 72 பாளையங்களாக மதுரை நாயக்கர் அரசை பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பாளையத்திற்கும் மரபுரிமை பெற்று கொடுக்கப்படுகிறது. இந்த மரபுரிமை பெற்ற பாளையக்காரர்கள் யாருன்னா எந்தெந்த பகுதிகளில் எந்த சாதி மக்கள் அதிகமாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்டே என்ன பண்ணாங்க, அந்த பாளையக்காரர் பொறுப்பை ஒப்படைச்சாங்க. இப்போ பர்டிகுலராக ஒரு சில கிராமங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா நாயக்கர்கள்ட்டே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதே சமயத்தில் மேற்கு பகுதி பாளையங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக மறவர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் மறவர்கள்ட்ட பொறுப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒப்படைச்சிருப்பாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டல பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா கவுண்டர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட பாளையக்கார பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த பாளையக்கார முறை மொத்தம் 72 பாளையங்களாக பகுக்கப்பட்டு மதுரை நாயக்கர் ஆட்சியாளர்கள் பின்பற்றிருந்தா சொல்கிறாங்க. இந்த பாளையக்கார ஆட்சியின் கீழ் பார்த்திங்கன்னா ஷெரோக்கள் என்று அழைக்கப்பட்ட பொதுவான குடிமக்களும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாளையக்காரர்களிருந்து நிலங்களை பெற்றுக்கிட்டு அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. எப்போ பாளையக்காரர்களுக்கு படை வீரர்கள் தேவைப்படுதோ அப்போ அவங்க போரில் போய் ஈடுபடுவாங்க.
ஸோ அவ்வாறு பாதி காலம் விவசாயிகளாகவும் மீதி காலம் போரில் தேவைப்படும் போது போய் போர் வீரர்களாக செயல்பட்டவங்கள தான் ஷெரோக்கள்னு சொல்கிறாங்க. இதற்கு எதுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மருது பாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்களை ஷெரோக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சேதுபதிகளின் கீழ் இந்த ஷெரோக்களாக தான் இருந்திருப்பாங்க. எதிர்காலத்தில் தான் அவங்க ஆட்சியாளர்களாக மாறினதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு பாளையக்காரர்களுடைய இராணுவத்தில் அமர சேவகர், கட்டுப்படி சேவகர், கூலி சேவகர் என்ற 3 பிரிவினர் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த பாளையக்கார இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க அமர சேவகர் யாருன்னா நிலத்தை வாங்கிக்கிட்டு அதற்காக சேவை செய்கிறவங்க. கட்டுப்படி சேவகர்னு எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலங்களில் இத்தனை கட்டு நெல் தானியங்கள் உங்களுக்கு தரப்படுது அப்படின்னு சொல்லி அந்த நெல் மணிகளுக்காக போராடியவர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று கூலி சேவகர்கள்ன்றது பார்த்தோம்னா, பர்டிகுலராக ஒரு நிலத்தில் வேலை செய்வாங்க. அதில் அவங்க வேலை செய்யும்போது கூலிக்காக அவங்களுக்கு நெல் தரப்படும். ஸோ அதற்கு பலனாக அவங்க இராணுவத்தில் வந்து ஈடுபட்டதுனால இந்த 3 கேட்டகரியில் இராணுவ சேவையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதை தவிர காவல் பணி செய்வதற்காக காவல்காரர், தலையாரி போன்றவர்கள் இந்த காலகட்டங்களில் பணியிடமாக ஒதுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் நாயக்கர் மன்னருடைய காலகட்டங்களில் உயர்தக மேம்பட்ட பட்டு துணிகளை நெய்வதற்காக திருமல் நாயக்கருடைய காலகட்டங்களில் மதுரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஜராத்தின் தென்பகுதியான சௌராஷ்டிரா பகுதிகளிலிருந்து நிறையா மக்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வாறு தான் தமிழகத்துக்குள்ளே சௌராஷ்டிரா மக்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. தாயுமானவர் திருமல் நாயக்கருடைய காலகட்டத்திலும், உமறு புலவர் சொக்கநாதர் நாயக்கர் காலகட்டங்களிலும் சமகாலகட்டங்களில் வாழ்ந்தவங்களாக பார்க்கப்படுறாங்க. தமிழ் இலக்கியங்களில் இவங்க இலக்கியவாதிகளாக ரொம்ப முக்கியமான நபர்கள். அதில் நாயக்கருடைய காலகட்டங்களில் வாழ்ந்ததுனால இவங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி மதுரையில் பெர்னாண்டஸ் பாதிரியார் என்பவர் பள்ளி வைத்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த மிஷினரி பள்ளிகளும் நடத்தியதாக சொல்கிறாங்க. அடுத்து கர்நாடக நவாப்கள் 1710 1855 வரை ஆட்சி செய்தவர்கள் கர்நாடக நவாபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முகலாய படைத்தளபதியாக இருந்த சுல்பிகர் கான் 1698 காலகட்டங்களில் செஞ்சிக்கோட்டையை பீஜப்பூர் அரசு வந்து கைப்பற்றுறாங்க. இவ்வாறு கர்நாடக பகுதியை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முகலாயர்கள் நவாப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை உருவாக்குறாங்க. அந்த பின்னணியில் தாவூத் கான் நியமிக்கப்படுறாரு. இவ்வாறு இந்த பாலாற்றங்கரையில் உள்ள பகுதிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து, அதாவது தொண்டை மண்டலத்தினுடைய பகுதிகளெல்லாம் ஒருங்கிணைத்து கர்நாடக பகுதியை மையமாக வச்சு இந்த கர்நாடக ஆற்காட்டு நவாப்ன்றாங்க எந்த பகுதினா தென் கர்நாடக பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பகுதி வரைக்கும்னு சொல்லலாம். ஸோ இவ்வாறு இந்த கர்நாடக பகுதியை அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்சி பண்ணுறாங்க. இவ்வாறு இந்த பகுதியின் ஆட்சியாளராக இவங்க அறிவிக்கப்படுறாங்க. 1707 ஆண்டு மராட்டியரிடமிருந்து வேலூர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆற்காடு நவாபுகள் கைப்பற்றுறாங்க. இவ்வாறு தாவூத் கான் கர்நாடக நவாபின் ஆட்சிக்கு என்ன பண்ணுறாரு, அடித்தளம் விட்டு கொடுக்கிறார். ஸோ ஆரம்பத்தில் முகலாயர்கள் கீழே நவாபாக இருந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, சுதந்திர ஆட்சியாளர்கள் கிடையாது. சாதுல்லா கான் 1710 1732 ஆற்காடு நவாபுகளின் ஆட்சியை தொடங்கி வைத்தவனா இவன் தான் பார்க்கப்படுறான். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் வட இந்தியாவில் அவுரங்கசீப் இறந்துடுறாரு. ஸோ அதனால் பிற்கால முகலாயர்களில் தெளிவான ஆட்சியாளர்கள் இல்லாததுனால சாதுல்லா கான் காலகட்டங்களில் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, ஆற்காடு நவாபுகள் சுதந்திரமாக செயல்படுற மாதிரி தெரியுது. 1713 காலகட்டங்களில் ராஜா தேசிங்கிற அரசனை மராட்டிய படைத்தளபதியாக இருந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கொஞ்சம் காலகட்டங்களுக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மையமாக வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பான். மராட்டியர்களுக்கு கீழ் இருந்தவன் சுதந்திர ஆட்சியாளராக செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். அவனை தோற்கடித்தது இந்த சாதுல்லா கான்னு சொல்லப்படுகிறது. ஸோ எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இந்த சாதுல்லா கானுக்கு அடுத்து வந்த ஆற்காடு நவாப் தான் யார் அப்படின்னு சொன்னால் தோஸ்தலி 1732 1740 காலகட்டமாக சொல்லப்படுகிறது. இவனுடைய பையன் தான் சப்தர் அலி, மருமகன் சந்தா சாஹிப். இந்த தோஸ்தலி, சப்தர் அலி, சந்தா சாஹிப் இவங்களை எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கர்நாடக பொருளை ஒட்டி பார்ப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த இயற்குள்ளே வந்துட்டோம்ல, அதனால் தென்னிந்தியாவில் உள்ள தமிழக பகுதிகளை தாக்கி ஆற்காடு நவாபோட ஆட்சியை அதிகப்படுத்தணும்னு தோஸ்தலி திட்டம் போடுறான். அந்த அடிப்படையில் தஞ்சை ஆண்ட மராட்டிய அரசையும் மதுரை நாயக்கர் அரசு என்ன பண்ணுறான், படையெடுத்து போய் முயற்சிகள் நிறையா மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியலை. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா, மராட்டிய ஆட்சியாளராக இருந்தால் ரகுஜி பான்ஸ்லே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தஞ்சாவூரில் மராட்டிய ஆட்சியை எதிர்த்து இவங்க படையெடுத்ததுனால 1740 ரகுஜி பான்ஸ்லேன்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு படையை அனுப்புகிறாரு. அந்த படை வந்து ஆற்காடு நவாபினுடைய படையை தோற்கடிக்கிறது. அதனால் இந்த போரில் தோஸ்தலி இறந்து போயிடுறான். சந்தா சாஹிப்பை கைது பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இந்த மராட்டியருடைய சிறையில் வச்சிடுறாங்க. ஸோ இவ்வாறு அவருடைய பையனான சப்தர் அலி என்ன பண்ணுறான் அப்படின்னா, 1 கோடி ரூபாயை மராட்டியரிடம் சமாதானமாக கொடுத்து தன்னுடைய பதவியை காத்துக்கொள்கிறான். சரிங்களா? இவ்வாறு கைது பண்ணிட்டு போன சந்தா சாஹிப்பை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது கர்நாடகா போரின் போது டியூப்லைல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பணம் கொடுத்து அவனை மீட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுவான், போரில் ஈடுபடுத்தி ஆற்காடு நவாபுக்கான உரிமையை கேட்க வைப்பான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சப்தர் அலி 1740 42 காலகட்டம் தற்கால முகலாய சுபேதாராக இருந்த
நிசாம் உல் முல்க். அதாவது 1742 காலகட்டங்களில் நிசாம் உல் முல்க்ன்ற என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத்தில் நிசாம் ஆட்சியை தொடங்கி வைப்பான். அந்த அடிப்படையில் ஆற்காடு நவாப் இதுவரை முகலாயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. இங்கே தென்னிந்தியாவினுடைய தக்கான சுபேதாராக இருந்தவர் தான் அந்த ஹைதராபாத் நிசாம் ஆட்சியை தொடங்கி வைத்ததுனால இனிமேல் ஆற்காடு நவாப் தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சப்தர் அலியை நீக்கிட்டு அன்வாருதீன் என்ன பண்ணியிருப்பான், கர்நாடக நவாபா பணியில் நியமனம் பண்ணியிருப்பான். சரிங்களா? ஸோ நிசாம் உல் ஆரம்பத்தில் கர்நாடக நவாபா கோஜா அப்துல்லா கான் என்பவனை அறிவிச்சிருப்பான். பட் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவனை பதவியிலேருந்து நீக்கிட்டு அடுத்த அன்வாருதீனுக்கான பதவிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நிலைப்பாடில் தான் 1743 1749 வரை அன்வாருதீனுடைய ஆட்சி நடைபெறும். இந்த காலகட்டங்களில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் தமிழகத்தில் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கர்நாடக போர் துவங்கியதுனால அதில் ஆற்காடு நவாபும் தலையிட்டிருப்பார். இவ்வாறு நடைபெற்ற 1749 ஆண்டு நடைபெற்ற ஆம்பூர் போரின் போது, இரண்டாவது கர்நாடக போரின் போது ஆம்பூர் போரில் அன்வாருதீன் படுகொலை செய்யப்படுவான். சரிங்களா? அதற்கடுத்து அன்வாருதீனுக்கு அடுத்து முகமது அலி ஆட்சியாளராக அறிவிக்கப்படுவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் டியூப்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆட்சியாளர்கள் அன்வாருதீன் கிடையாது. அதற்கு முன்னாடி இருந்த ஆற்காடு நவாப்ன்றவங்க பார்க்கும்போது இந்த தோஸ்த் அலியுடைய மருமகன் சந்தா சாஹிப் தான்ற அடிப்படையில் தான் முகமது அலிக்கு எதிராக அவனை டியூப்லை கொண்டு வந்திருப்பார். ஸோ முகமது அலியுடைய காலகட்டம் 1749 1795. முகமது அலி தான் தன்னை முதல் என்ன பண்ணுவான், வாலாஜான்ற பட்டத்தை சூட்டிக்கொள்வான். ஆற்காடு நவாப் ஆட்சியாளர்கள் இதற்கடுத்து தொடர்ந்து வாலாஜான்ற பட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, சூட்டிட்டு வந்திருப்பாங்க. 1765 ஆண்டு கிளைவ் ஏற்படுத்திய அலகாபாத் உடன்படிக்கை, எங்கள் பக்சார்பூர் முடிவுக்கு அப்புறம் அலகாபாத் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் ஆற்காடு நவாப் ஏற்கனவே முகலாய மன்னர்கள் கீழே இருந்ததுனால ஹைதராபாத் நிசாம் கட்டுப்பாட்டில் அவங்க இருக்க வேணாம், அவங்க சுதந்திர ஆட்சியாளராக மாறிடணும் அப்படின்றதையும் அலகாபாத் உடன்படிக்கையில் ஒரு சரத்தாக ஒரு பாயிண்ட்டாக சேர்த்துருப்பாங்க. அது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 1792 காலகட்டங்களில் கர்நாடக நவாப் இருந்த முகமது அலியோட கர்நாடக ஒப்பந்தம்ன்றதை காரன்வாலி செஞ்சுருப்பான். அந்த அடிப்படையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக நவாப் நேரடியாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததனால் மட்டும் அல்லாமல் அவங்க பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்கிற உரிமையும் பெறப்பட்டிருக்கும். இவ்வாறு பாளையக்காரர்களும் ஏற்கனவே மதுரை நாயக்கர் கீழே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பகுதி ஆற்காடு நவாப் கீழே போனதுனால, ஏன்னா மீனாட்சி இறந்ததுக்கப்புறம் அது ஆற்காடு நவாப் ஆட்சியின் கீழ் வந்திருக்கும். இப்போ பாளையக்காரர்களும் ஆற்காடு நவாப் ஆட்சியின் கீழ் வர வேண்டிய சூழல் இருந்திருக்கும். பட் அவங்க ஆங்கிலேயர் வசம் கீழ் போனதுனால ஆங்கிலேயர்கள் வசம் பாளையக்காரர்கள் வர வேண்டிய நிலை. இந்த நிலையில் தான் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஒருவருக்கொருவர் மோத வேண்டிய நிலைப்பாடு ஏற்படும். சரிங்களா? இவ்வாறு சென்னை சேப்பாக்க அரண்மனையில் 1795 முகமது அலி இறந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து உம்தத் உல் உம்ரா 1795 1801 வரை நவாப் பதவியில் உள்ளவருக்கு ஓய்வூதியம் அளித்து கர்நாடக நவாப் என்ற பதவியை ஒழிப்பதற்கு வெள்ளஸ்லி முடிவு செய்வார். அந்த பின்னணியில் தான் உல்தத் உம்ரா என்பவரோட 1801 அவர் இறந்ததுனால அவருக்கு அடுத்து பதவிக்கு வந்த உசைன் அலி என்பவரோட என்ன பண்ணுறான், ஒரு ஒப்பந்தத்தை திணிக்கிறான். அவை ஏற்றுக்கிறாதனால அவனையும் பதவியிலிருந்து நீக்கிட்டு ஆசிப் உத்தவ்லாவை நவாபா அறிவித்து அவனோட துணைப்படை திட்ட ஒப்பந்தத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, ஒன்று செய்து கொள்கிறாங்க. ஸோ அதற்கடுத்து ஆற்காடின் கடைசி நவாபாக இருந்தவர் யார் அப்படின்னா முகமது கவு. 1855 டல்ஹௌசி கொண்டு வந்த வாரிசிலப்பு கொள்கையின்படி நவாப் பதவி ஒழிக்கப்பட்டது. ஸோ அதற்கடுத்து ஆற்காடு நவாப் பதவியே இல்லாமல் போயிடுது. இவ்வாறு ஆற்காடு நவாபினுடைய ஆட்சி பகுதி முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் முகலாய பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் பணிபுரிந்த ஹைதராபாத் நிசாமுக்கு கட்டுப்பட்டவராக தான் இந்த கர்நாடக நவாப் பதவி உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே முகலாயர் ஆட்சியின் கீழ் இருந்த போதிலும் கூட இவங்களுடைய வரையறை எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஹைதராபாத் நிசாம் வந்து ஆட்சியின் கீழ் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுடைய பதவியின் வரையறை உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து பாளையக்காரர்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். விஜயநகர மன்னர்கள் ஆட்சியின் கீழ் மதுரை நாயக்கர்களால் நியமனம் செய்யப்பட்ட விஸ்வநாயக்கருடைய முயற்சியின் அடிப்படையில் பாளையக்கார முறை கொண்டு வரப்படுகிறது. இந்த பாளையக்காரர்களுடைய ஆட்சி மதுரை நாயக்கருடைய ஆட்சி முடிவடைந்ததுக்கப்புறம் அவங்க ஆற்காடு நவாபோட ஆட்சியை ஏற்றுக்கொள்ளலை. இந்த நிலையில் 1792 காலகட்டங்களில் ஆற்காடு நவாபினுடைய ஆட்சி முழுமையாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரோடு நேரடி மோதலில் ஈடுபடுற மாதிரி நிலை ஏற்படுது. ஆனால் ஆரம்பத்திலேயே ஆங்கிலேயர்கள் பாளையக்காரோட நேரடியாக மோதல ஆற்காடு நவாபை வச்சு என்ன பண்ணாங்க, பாளையக்காரரை கட்டுப்பாடுகள் கொண்டு வருகிற முயற்சியை மேற்கொண்டாங்க. அந்த முயற்சியின் அடிப்படையில் முதலில் பார்க்கக்கூடிய பாளையக்காரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவன். 1726 1767 வரை அவனுடைய காலகட்டமாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலேயே முதலாக ஆங்கிலேயர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புரட்சி செய்த முதல் ஆட்சியாளன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூலித்தேவன் தான். இவனுடைய இயற்பெயர் காத்தப்பராசன். 1715 செப்டம்பர் 1 அவன் பிறந்ததாக சொல்கிறாங்க. 1726 அவன் நெற்கட்டான் சேவல் பகுதியினுடைய
பாளையக்காரனாக பொறுப்பேற்றுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இவனுடைய ஆசான் இளஞ்சி சுப்பிரமணிய பிள்ளை. இவனுடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி பாளையம். அதில் ஆவடையாபுரம் தான் அவங்களுடைய பாளையத்தோட பேர். இந்த ஆவடையாபுரத்தை தான் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து வந்து நெல்லை வரியாக கட்ட சொன்னதன் அடிப்படையில் நான் நெல் கட்ட மாட்டேன், நெல்லை வரியாக கட்ட மாட்டேன்னு சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த பகுதிக்கு என்ன பேர் இருந்தது, நெற்கட்டான் சேவல்ன்ற பகுதி பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழ் திரையுலகில் கூட பார்த்திங்க அப்படின்னா கட்டவங்க நிறைய டயலாக் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே உண்மையிலே வரலாற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வசனங்களுக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூலித்தேவன் தான். ஆங்கிலேயரை எதிர்த்து போர்களில் ஈடுபடுறான். ஆற்காடு நவாப் படை ப்ளஸ் ஆங்கிலேயரை எதிர்த்து போரில் ஈடுபடுறான். இந்த சூழ்நிலையில் கடைசியாக ஆனந்த நாராயணன் என்பவன் காட்டி கொடுக்கப்படுறான். இந்த ஆனந்த நாராயணன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரணிக்கோட்டை பகுதியினுடைய தலைவனாக இருந்தவன். சரிங்களா? ஓகே. இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே முதல் நடைபெற்ற போர் இதுனா 1755. 1736ஆம் ஆண்டு கர்நாடகா நவாப் தோஸ்த் என்ன பண்ணுறாருன்னா மதுரை நாயக்கர் அரசை கைப்பற்றி ஆங்கில கம்பெனி உதவியோட பாளையக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வர முயற்சி மேற்கொள்கிறாரு. பட் அதுக்கு எதிர்ப்பு காணப்பட்டதுனால கொண்டு வர முடியலை. 1751 நவாப் படை ஒன்று ரஹ்மான் என்ற தளபதியோடு என்ன பண்ணுறாங்க, இன்னீஸ் என்ற ஆங்கிலேயோடு சேர்ந்து திருநெல்வேலி நோக்கி படையெடுத்து வர்றாங்க. ஆனால் மேற்கு பாளையக்காரர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அடிப்படையில் மறவர்கள் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. இவ்வாறு மேற்கு பாளையக்காரருடைய கூட்டமைப்புக்கு தலைவனாக பொறுப்பேற்றவன் யார்னா பூலித்தேவன் தான். அப்போ இந்த மேற்கு பாளையக்காரருடைய கூட்டமைப்பு இருக்க வரை பாளையக்காரர்களை ஜெயிக்க முடியாதுன்ற நிலை இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களை தோற்கடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இந்த நிலையில் களக்காடுன்ற இடத்துல போர் நடைபெறுது. அதில் மாஃபாஸ் கான் ஆற்காடு நவாபினுடைய இளவரசன் அவன் திருவிதாங்கூர் மன்னரோடு இணைஞ்சு என்ன பண்ணுறான், மாஃபாஸ் கானை வெற்றி பெறான். அதாவது மாஃபாஸ் கான் ஆற்காடு நவாபினுடைய இளவரசன், அவன் பாளையக்காரனான பூலித்தேவனை எதிர்த்து வரான். இந்த சூழ்நிலையில் திருவிதாங்கூர் மன்னனோட பூலித்தேவன் கூட்டணி வச்சு என்ன பண்ணுறான், மாஃபாஸ் கானை ஜெயிக்கிறான். ஆற்காடு நவாப் படையில் இருந்த முதோமியா, மியான், நபிகான் போன்றவர்கள பீரங்கி படை தளபதிகளை நிறையா பணம் கொடுத்து தன்னுடைய படையில் சேர்த்துக்கிட்டதுனால அவன் எவ்வாறு வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் கொதிப்படைந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா 1755 கர்னல் ஹெரான் தலைமையிலேயும் ஒரு பெரும் படையை அனுப்புகிறான். அந்த படையுமே பாளையக்காரர்களான பூலித்தேவன் என்ன பண்ணுறான், வெற்றி பெறான். அதுக்கப்புறம் 1756 ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை கைப்பற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் 1756 1761 வரை பல போர்கள் நடைபெறுது. இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தோம் அப்படின்னா கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மருதநாயகம் என்ன பண்ணியிருப்பான்னா கொஞ்சம் காலகட்டம் பாளையக்காரர்கள் எதிர்த்து போர் புரிஞ்சிருப்பான். அதில் இடைப்பட்ட பகுதியில் பூலித்தேவனை தோற்கடிச்சிருப்பான். தோற்கடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் வரை இங்கே பாளையக்காரருடைய ஆட்சி இருந்ததுனால மதுரை மண்டலத்தினுடைய ஆளுநராக கான் சாஹிப் என்ற மருதநாயகத்துக்கு ஆங்கிலேயர்கள் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க அவனை தோற்கடிப்பதற்காக. ஆனால் மதுரை ஆளுநராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஆங்கிலேயரவே எதிர்த்து செயல்பட ஆரம்பிச்சிருவான் இந்த கான் சாஹிப் என்ற மருதநாயகம். ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்ததுனால ஆங்கிலேயர்களோட தூக்கில் போட்டு கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் 1767 காலகட்டங்கள்லேயும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் எதிர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 1767 ஏப்ரல் மாதம் கர்னல் டொனால்ட் கேம்பல் என்பவன் தலைமையில் ஒரு பெரும் படை வந்திருக்கும். அந்த படை திருவிதாங்கூர் மன்னன் ஆரணிக்கோட்டை பகுதி மன்னனோட சேர்ந்துக்கிட்டும் ப்ளஸ் தெலுங்கு பாளையக்காரர்களுடைய கூட்டு சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூலித்தேவனை ஆங்கிலேயரிடம் தோல்வியடைய செஞ்சுருப்பாங்க. இவ்வாறு இந்தியாவிலே முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் மாவீரன் பூலித்தேவனாக பார்க்கப்படுறான். அதற்கடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்த முக்கியமான பாளையக்காரனாக பார்க்கப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். 1791 1799 வரை பாஞ்சாலங்குறிஞ்சியினுடைய பாளையக்காரனாக பொறுப்பில் இருந்திருப்பான். அவனுடைய இயற்பெயர் கருத்தையா. பிறப்பு 1760 ஆண்டு. இவனோட உடன் பிறந்த சகோதரர் தான் ஊமைத்துறை என்ற குமாரசாமி, துரைசிங்கம் என்ற செவத்தையா. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் 2019 உங்களுடைய சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க, பொறுத்துக்க டைப்பில் வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. 1792 காலகட்டங்களில் கர்நாடகா உடன்படிக்கையின் அடிப்படையில் பாளையக்காடு கப்பம் வசூலிக்கும் உரிமையை கம்பெனியிடம் நவாப் ஒப்படைச்சிடுறாங்க. ஆனால் தொடர்ந்தும் கட்டபொம்மன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வரி கம்பெனிக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்கான். இந்த நிலையில் தான் 1798ஆம் ஆண்டு அவனால் வரி செலுத்த முடியலை. என்ன காரணம் அப்படின்னா 1798 ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துடுது. இதனால் 1798 பஞ்சம் வரி செலுத்த முடியாதனால 1798ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னை சந்திக்குமாறு அப்போதைய ராமநாதபுரம் கலெக்டராக இருந்த ஜாக்சன் என்ன பண்ணியிருப்பான், கடிதம் எழுதியிருப்பான். ஆனால் கட்டபொம்மனால் குறிப்பிட்ட தேதியில் போய் அவனை பார்க்க முடியாததுனால சரி கலெக்டர் எப்படியாவது பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ விடுமுறை நாட்களில் குற்றாலத்துக்கு யார் வந்துடுவா, ஜாக்சன் வந்துடுவான். சரி குற்றாலத்தில் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் முடியலை. தொடர்ந்து இவ்வாறு அவன் பின்னாடி குற்றாலத்திலேருந்து கோவில்பட்டியிலேருந்து அதுக்கப்புறம்
ராமநாதபுரம் வரை போகிற வரைக்கும் பின்னாடியே போய் பார்த்துருப்பான். அவனை திரும்ப கலெக்டரை பார்க்குறதுக்கு எங்கே அனுமதி தரப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் தரப்பட்டிருக்கும். இவ்வாறு ராமநாதபுரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் இடையே மோதல் ஏற்படும். காரணம், கட்டபொம்மனை ஜாக்சன் மரியாதை குறைவாக நடத்தியிருப்பான். இந்த சூழலில் மோதல் ஏற்பட்ட உடனே அங்கேருந்து சில ஆங்கிலேயரை தாக்கிட்டு கட்டபொம்மன் தப்பிச்சு வந்துடுவான். கட்டபொம்மனோடு போன சிவசுப்பிரமணிய பிள்ளை என்ற அமைச்சரை என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணி வச்சுருவாங்க. இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டபொம்மன் நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதத்தை மெட்ராஸ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எழுதி அனுப்பியிருப்பான். அந்த பின்னணியில் கட்டபொம்மனுடைய அமைச்சராக இருந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க, விடுவிச்சிருப்பாங்க. கட்டபொம்மன் கடிதத்தை பரிசீலித்து அப்போதைய மெட்ராஸ் மாகாண கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ். யார் இந்த எட்வர்ட் கிளைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவோட பையன் தான் இந்த எட்வர்ட் கிளைவ். ஸோ இந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் நடந்த பிரச்சனை என்ன, அதை பற்றி விசாரணை செய்வதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருப்பாங்க. அந்த கமிஷனுடைய உறுப்பினர்களாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓர், ஜான் காஸ்மேயர். இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இம்பார்ட்டண்ட். இந்த கமிஷன் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் உண்மையிலேயே வரி செலுத்த தயாராக தான் இருந்தார். பட் பஞ்சம் வந்ததுனால தான் அவரால் வரி செலுத்த முடியலை. ஸோ அதில் ஜாக்சனில் தான் தப்பு இருக்குன்னு சொன்னதுனால ஜாக்சனை பதவியிலேருந்து மாற்றிட்டு யாரை ராமநாதபுரத்தின் புதிய கலெக்டராக நியமனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. எஸ்ஆர் லூசிங்டனை தான் ராமநாதபுரத்தின் புதிய கலெக்டராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர் மேல் ஏற்பட்ட மனக்கசப்பு கட்டபொம்மனுக்கு போகாமே இருந்திருக்கும். இதனால் ஆங்கிலேயர்களே அந்த காலகட்டங்களை எதிர்த்த மருது பாண்டியர்களோட கூட்டணி வைக்கலான்னு சொல்லி கட்டபொம்மன் முடிவு செஞ்சுருப்பான். இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆதரவு பாளையமாக இருந்த சிவகிரி பகுதி. இந்த சிவகிரி பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த பகுதியினுடைய ஆட்சியாளர் ஆங்கிலேயருக்கு விசுவாசியாக இருக்குன்னு நினைப்பார். ஆனால் அவருடைய பையனும் அவருடைய மருமகனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டபொம்மனோட நம்மளை கூட்டணி சேர்ந்துக்கிட்டு மருது சவர்களோட இணைஞ்சு ஆங்கிலேயரை எதிர்க்கணுன்ற முடிவில் இருப்பாங்க. அதனால் சிவகிரி பாளையம் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் விடுதலை பெறணும் அப்படின்ற எண்ணத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால் சிவகிரி மன்னனுக்கு ஆங்கிலேயர் எதிர்ப்பதில் ஒரு தயக்கம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் கட்டபொம்மன் தன்னுடைய தளவாயான குமாரசாமி நாயக்கர் படையை என்ன பண்ணுறாரு, குமாரசாமி நாயக்கர் தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறாரு. இதனால் ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வந்துடும். என்ன காரணம்னா நீ வரி கட்டாமல் இருக்கு, நீ வரி கட்டிட்டு இருந்த இது வரைக்கும் இனிமேல் வரி கட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் எனக்கு வரி கட்டுறோன்னு என்ன பண்ணுற, இடைஞ்சல் பண்ணுற. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் மைசூர் போர் 1799 முடிவடையுது. அப்போ மெட்ராஸில் தான் வெல்லஸ்லி தங்கியிருப்பான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா கட்டபொம்மனை இப்படி யாரும் வளர விடக்கூடாதுன்றதுக்காக அந்த மே மாதத்தின் போது ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் திருச்சி தஞ்சை மதுரையில் இருந்த அனைத்து கிழக்கிந்திய கம்பெனி படைகளையும் அனுப்பி திருநெல்வேலி பகுதிக்கு அனுப்பியிருப்பான். இவ்வாறு இதோடு மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் தங்கள் பக்கம் சேர்த்து கொள்வாங்க. இவ்வாறு இந்த பெரிய படைக்கு மேஜர் பானர்மேனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு அந்த படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இவ்வாறு திருநெல்வேலிக்கு வந்த பானர்மேன் கட்டபொம்மனை செப்டம்பர் 4ஆம் தேதி 1799 தன்னை சந்திக்கணும்னு சொல்லி ராமலிங்க முதலியார் எட்டயபுரத்தினுடைய பாளையக்காரரை அனுப்பி வச்சுருப்பான். ஆனால் கட்டபொம்மன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இதை நிராகரிச்சிருப்பான். ஆனால் கட்டபொம்மனை பார்க்க வந்த ராமலிங்க முதலியார் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டை ரகசியங்கள் அனைத்து உள்வாங்கி கொண்டு போய் ஆங்கிலேயரிடம் பானர்மேன்ட்ட சொல்லிடுவார். இவ்வாறு 1799 செப்டம்பர் 5ஆம் தேதி போர் தொடங்கியிருக்கும். இந்த போரில் கட்டபொம்மன் தோல்வி அடைஞ்சு சிவகங்கையை நோக்கி ஓடி இருப்பார். மருது சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்த காலகட்டங்களில் புதுக்கோட்டை வழியாக போனப்போ களப்பூர் காடுகளில் தங்கியிருந்த போது புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டபொம்மனுக்கு உதவி செய்கிற மாதிரி பேசி மேஜர் பானர்மேன்ட்ட பிடிச்சு கொடுத்துருவான். இவ்வாறு மேஜர் பானர்மேன் தலைமையில் விசாரணை மன்றம் அமைக்கப்பட்டு 1799 ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி தான் சரியான தேதி. கயத்தாரில் என்ன பண்ணிடுவாங்க, அவரை தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா, இதுவும் ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்ற ஆங்கிலேயர்கள் முயல்றாங்க. ஆனால் அவங்களால முயற்சி செய்து வெற்றி பெற முடியலை. காரணம் கட்டபொம்மனுடைய சகோதரனா ஊமைத்துறை என்ன பண்ணுறான், கோட்டை கைப்பற்ற முயற்சிகள் மேற்கொள்ளுது. இந்த சூழ்நிலையில் ஊமைத்துறையை கைது பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறையில் வைக்கிறாங்க. சிறையிலிருந்து 1801ஆம் ஆண்டு சிறையிலும் தப்பிச்சு சென்று மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டையை புதுப்பித்து என்ன பண்ணுறான், ஆங்கிலேயரோடு தொடர்ந்து மோதலில் ஈடுபடுறான். இப்படிப்பட்ட நிலையில் 1801ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ தலைமையில் வந்த ஒரு ஆங்கிலேய கூட்டுப்படை பாஞ்சாலங்குறிச்சியை முழுவதாக கைப்பற்றுது. ஊமைத்துறையை கைது செய்ய முயற்சி மேற்கொள்கிறாங்க. பட் தப்பிச்சென்ற ஊமைத்துறை என்னவானார்ன்றது செய்தி இன்று வரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தஞ்சை மராட்டிய மன்னரும் அதே சமயத்தில் புதுக்கோட்டை தொண்டைமான் ஆட்சியாளர்களும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு உதவியாக இருந்தாங்கன்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது.
அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி. பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இல்லாத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பேலன்ஸ் டேட்டாவை நீங்கள் ஸ்கூல் புக்கில் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென்னிந்திய கிளர்ச்சி, சவுத் இந்தியன் ரிபேலியன். வரலாற்று ஆசிரியர் கு ராஜையன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் இந்தியாவின் முதல் விடுதலை போர், முதல் இந்தியாவின் விடுதலை பிரகடன போர்னு சொல்கிறாரு. சரிங்களா? சவுத் இந்தியன் ரிபேலியன் 1800 1801 காலகட்டங்களில் தென்னிந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் நடைபெற்ற மிக முக்கியமான புரட்சியாக பார்க்கப்படுது. சிவகங்கையை ஆட்சி செய்த மருதுபாண்டியர்கள், திண்டுக்கலை ஆட்சி செய்த கோபால நாயக்கர், மலபார் பகுதியை ஆட்சி பண்ண கேரளவர்மா, கன்னட பகுதியை ஆட்சி பண்ண மராட்டிய பகுதியை ஆட்சி பண்ண துண்டாஜி வாக்கினை இணைத்து புரட்சி செஞ்சது தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாக பார்க்கப்படுது. சரிங்களா? ஓகே. 1795 99 வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் என 4 பிராந்திய கூட்டமைப்புகள் ஏற்படுத்துகிறாங்க. ஏறத்தாழ ஒரு 1795 பல கூட்டமைப்புகளை ஒவ்வொருத்தவங்களாக சேர்ந்து ஆங்கிலேயர் எதிர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1857 புரட்சியில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த புரட்சியில் ஈடுபட்ட எந்த ஒரு புரட்சியாளர்களும் இப்படி ஒரு முறை கூட சந்தித்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் கு ராஜையன் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்தியாவில் இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கூட்டமைப்பு உருவாக்குவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு ப்ரீ பிளான்ட் ரிபேலியன், இது திட்டமிடப்பட்டு நடத்துறதுனால இதுதான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர்னு சொல்வது தகுதி வாய்ந்ததாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. ஓகே. இந்த சூழ்நிலையில் யார் இந்த மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிழவன் சேதுபதி மங்கம்மாள் காலத்தில் பார்த்தோம். அந்த கிழவன் சேதுபதியோட காலகட்டங்களில் தான் பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் தனி சமஸ்தானமாக அறிவிக்கப்படுது. ஸோ ராமநாதபுரம் சேதுபதியோட ஆட்சியை தன்னிலை ஆட்சியாக கொண்டு வரான். அந்த அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை 3 பகுதிகளாக பிரிக்கிறான். அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் சேதுபதி, சிவகங்கை சேதுபதிகள், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை தொண்டைமான், 3மே மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உறவினருக்கு இந்த 3 பகுதியை பிரித்த ஆட்சியை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா 1730 வாக்கில் இந்த பாயிண்ட்ஸ் மெட்டீரியல் இருக்காது, புக்லேயும் இருக்காது, எழுதிக்குங்க. விஜய ரகுநாத சசிவர்ண தேவர் 1730 1750 காலகட்டங்களில் சிவகங்கையினுடைய முதல் ஆட்சியாளராக முடிசூடுறாரு. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் 2022 கேட்கப்பட்ட 2019 நினைக்கிறேன் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. இந்த சசிவர்ண தேவர் தான் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய முதல் ஆட்சியாளர். அவருக்கு அடுத்து அவருடைய பையனான முத்து வடுகநாத தேவர் வராரு. அவர் 1750 1772 வரை ஆட்சி செய்கிறாரு. இந்த முத்து வடுகநாத தேவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தினுடைய இளவரசியாக இருந்த செல்லமுத்து சேதுபதியுடைய மகளான வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவ்வாறு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. 1772 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனக்கு கீழே வரி செலுத்தணுன்ற அடிப்படையில் சிவகங்கை மீது படையெடுப்பு மேற்கொள்கிறாங்க. அதில் முத்துவடுகநாத தேவர் கொல்லப்படுறாரு. ஸோ வேலு நாச்சியார் அவங்களுடைய படைத்தளபதியான மருது சகோதரர்கள் எல்லாருமே அங்கேருந்து தப்பி எங்கே போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருப்பாட்சி நாயக்கரான கோபால நாயக்கரை போய் என்ன பண்ணிடுறாங்க, இந்த திண்டுக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே திண்டுக்கல் இருக்கக்கூடிய இந்த கோபால நாயக்கர் தான் விருப்பாட்சி பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்திருப்பார். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அடைக்கலம் அடைகிறாங்க. இவ்வாறு தப்பிச்சென்ற வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் அந்த விருப்பாட்சி நாயக்கரான கோபால நாயக்கர்கிட்ட உதவி கேட்டது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலி திப்பு சுல்தானோட்டையும் உதவி வாங்கி தன்னுடைய படையை திரட்டி கொண்டு வந்து 1789 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க. இவ்வாறு சிவகங்கையின் அரசியாக 1780 காலகட்டங்களில் வேலு நாச்சியார் முடிசூடுறாங்க. 1780 1790 வரை வேலு நாச்சியாருடைய ஆட்சி அங்கே சிவகங்கையில் செயல்படுது. அடுத்து 1790 93 வரை வேலு நாச்சியாருடைய மகளான வெள்ளச்சி நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியில் இருக்காங்க. அந்தமாவும் எதிர்பாராத விதமாக இறந்து போக 1793 1801 வரை இந்த சிவகங்கை சமஸ்தானத்துடைய ஆட்சியாளர்களாக மருது சகோதரர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அவங்க சேதுபதி வம்சாவளியை சார்ந்தவர்கள் கிடையாது. ஒரு சாதாரண விவசாய குடிகளாக இருந்து ஷெரோக்களாக இருந்தவங்க தான். அவங்க இங்கே மக்களின் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை கைப்பற்றி கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த பின்னணியில் தான் தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெறுது. சிவகங்கைக்கு மருதுபாண்டியர்கள், திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர், மலபார் பகுதியை பொறுத்தவரைக்கும் கேரளவர்மா, கன்னட மராட்டிய பகுதியை பொறுத்தவரைக்கும் துண்டாஜி வாக் போன்றவர்கள் தென்னிந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக சொன்னோம். தென்னிந்திய கூட்டமைப்பு பெனின்சுலார் கான்ஃபெடரன்சி. ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு சிவகங்கை மருதுபாண்டியர்கள் தலைமை தாங்குறாங்க. திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை 1795 1799 இடைப்பட்ட காலகட்டங்களில் 1799 கட்டபொம்மனை அதில் இணைச்சிருப்பாங்க. ஆனால் கட்டபொம்மன் எதிர்பாராத விதமாக போரில் ஈடுபட்டு அவர் தூக்கில் போடப்பட்டதுனால அவர் மரணம் அடைஞ்சிடறாரு. அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு விருப்பாட்சி பாளையக்காரர் அந்த கோபால நாயக்கர், மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு கேரளவர்மாவும் இணைகிறாங்க. அடுத்து கன்னட மராட்டிய பகுதியினுடைய ஆட்சியாளரான துண்டாஜி வாக், மைசூர் கன்னட பகுதியான கிருஷ்ணப்ப நாயக்கர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவ்வாறு கோபால நாயக்கர் தலைமையில்
கூடிய கூட்டத்தில் விருப்பாட்சி தான் இந்த தென்னிந்திய கூட்டமைப்புக்கான புரட்சி களமாகவே இருந்திருக்கும். அங்கே தான் பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கும். இவ்வாறு 1800 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவது என முடிவு செய்யப்பட்டிருக்கும். புரட்சிக்காக தேதியவே என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீ பிளான்டாக டிசைன் பண்ணி முடிவே பண்ணியிருப்பாங்க. இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் 1857 புரட்சிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தேதி எதுவுமே முடிவு செய்யப்பட்டிருக்காது. கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் உடனடி காரணமாக அமைஞ்சதுனால அது ஒரு திட்டமே இடாமல் அந்த புரட்சி நடைபெற்றிருக்கும். கம்பெனி படி பெல்லாம் என்ற இடத்த இந்த காலகட்டங்கள் கைப்பற்றிடுறாங்க. இதனால் புரட்சி திட்டமிடப்பட்ட 2 மாதங்களுக்கு முன்னராகவே 1800 மார்ச் மாதத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, துண்டாஜிவாக்கு வந்து நம்ம எப்படின்னா கலகம் பண்ண போகிறோம்னு சொல்லி புரட்சியை ஏற்படுத்திடுவார். இவ்வாறு புரட்சி அனைத்து பகுதியிலுமே எதிர்பாராத விதமாக திட்டமிடப்பட்ட நாட்களுக்கு முன்னதாக 2 மாதங்களுக்கு முன்னதாகவே தொடங்கப்பட்டு விட்டதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ப்ரோக்ளமினேஷன், ஸ்பெல்லிங் தவறாக இருக்குது, திருச்சி ப்ரோக்ளமினேஷன், திருச்சி பிரகடனம் அல்லது ஜம்பு தீபகற்ப பிரகடனம்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் தென்னிந்திய பகுதியை வந்து ஜம்பு தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிரகடனத்துடைய பேர் தான் ஜம்பு தீபகற்ப பிரகடனம். இந்த ஜம்பு தீபகற்ப பிரகடனத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதுபாண்டியர்களுடைய சகோதரர்களில் இளையவனான சின்ன மருது தான் பண்ணியிருப்பான், வெளியிட்டிருப்பான். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாவலந்தீவு பிரகடனம், இதை நாவலந்தீவுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், இந்தியாவுடைய பழைய பெயர் நாவலந்தீவுன்றதுனால அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த பிரகடனம் வந்து திருச்சி கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவற்றிலும் மாட்டப்பட்டிருக்கும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதி சமய இன வேறுபாடு ஒன்றி இந்த ஜம்பு தீபகற்பத்திலும் நாவலந்தீவிலும் ஒன்றிணைந்து, அதாவது இந்திய மக்களாகிய நாம் எல்லாம் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு, பரங்கியர்களின் ஆட்சிக்கு அறைகூவல் எடுக்கணும், அதனால் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பே விடுத்திருப்பாங்க. அப்போ இதைத்தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக சொல்லணும். வரலாற்றில் இவ்வாறு மக்களை அழைப்பு விடுத்து நடைபெற்ற இது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுறதுனால இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர்னு ராஜ்யன் அவர்கள் வாதத்தை முன்வைக்கிறார். ஆனால் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் அதில் ஈடுபடலைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மருதுபாண்டியரின் அரசியல் தீர்க்க தரிசனத்தின் சின்னமே திருச்சி பிரகடனமாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்னியூ அறிவிக்கை 1800 காலகட்டங்களில் 1801 ஜூன் மாதம் 10ஆம் தேதி அவங்க அறிவிச்சிருப்பாங்க. 1801 ஜூன் 12ஆம் தேதி அக்னி ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பான். என்ன அறிக்கை வெளியிட்டிருப்பான் அப்படின்னா, மருதுபாண்டியர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையினுடைய உண்மையான ஆட்சியாளர் வேலு நாச்சியாருக்கு அடுத்து வெள்ளச்சி வந்தாங்க. வெள்ளச்சிக்கு அடுத்து அந்த இருக்கக்கூடிய பெரிய உடைய தேவர் தான் ஆட்சியாளராக வரணும், அவர் தான் ஆட்சியில் உட்கார வைக்கணும். ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் மருது சகோதரர்கள் ஆட்சியை அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பார். இதுதான் அக்னி அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்லையும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா காளையார் கோவில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. எவ்வாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்கள் ஒரு சமஸ்தானத்தின் மீது படையெடுப்பதற்கு ஏறத்தாழ 64 படைத்தளபதிகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த காளையார் கோவில் தாக்குதலில் மட்டும்தான். அப்போ அந்த அளவுக்கு இந்த மருதுபாண்டியர்களுடைய திட்டமிடல் ஆரம்பத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு காளையார் கோவிலுக்கு செல்லும் ரகசிய வழியை முகமது கலீல் என்ற ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான், முகமது கலீல் என்பவன் ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுக்குறான். இந்த அடிப்படையில் பன்முக தாக்குதல் நடைபெறுது. இவ்வாறு 1801ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் காளையார் கோவில் வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. காளையார் கோவிலை தாக்கிய முக்கிய ஆங்கில தளபதிகள் யார் அப்படின்னா கர்னல் அக்னியூ, இன்னிஸ், ஸ்ப்ரே, ஷெப்பர்ட், பிளாக்பன் போன்றவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இறுதியில் சோழபுரம் காட்டுப்பகுதிகளில் உள்ள பெரிய மருதும் சின்ன மருதுவும் என்ன பண்ணுறாங்க, பிடிக்கப்படுறாங்க. இவ்வாறு பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் திருப்பத்தூர் கோட்டையில் என்ன பண்ணுறாங்க, தூக்கிலிடப்படுறாங்க. அப்போ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க காளையார் கோயிலேருந்து ஏன் திருப்பத்தூர் வரை கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா மக்களினுடைய ஆதரவு இருந்தது. அதனால் தூக்கில் போட்டால் மிகப்பெரிய அளவு கலவரம் நடக்குமே அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இவர்களை தூக்கில் போடக்கூடாதுன்னு சொல்லி பல கிராமங்களில் கலவரம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவும் மக்களும் இணைந்து இந்த புரட்சியில் ஈடுபட்டதுனால தான் இதை இந்தியாவின் முதல் சுதந்திர போர்னு சொல்லப்படுது. கம்பெனி இராணுவத்திற்கு புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாங்கூர், ஹைதராபாத், நிசாம், பேஸ்வா போன்றவர்கள் எல்லாமே தென்னிந்திய புரட்சியை அடக்குவதற்கு உதவியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் புரட்சியாளர்கள் அடக்கப்பட்டு தென்னிந்தியாவின் சுதேச ஆட்சிக்கு பதிலாக கம்பெனி ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. இவ்வாறு 1802ஆம் ஆண்டு வாக்கில் மெட்ராஸ் ராஜதானி மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி உருவாவதற்கான சூழ்நிலை இந்த பாளையக்காரருடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் தமிழகத்தில் உருவாக்கி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வேலூர் கழகம் 1806. சரி, இந்த பாளையக்காரர்கள்லாம் தோற்கடிக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் மைசூர் ஆட்சியாளரும் தோற்கடிக்கப்படுறாங்க. இவ்வாறு இந்த படை
வீரர்கள், இந்த படை தளபதிகள், திப்பு சுல்தானுடைய வாரிசு எல்லாத்தையும் எங்கே கைது பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலூர் கோட்டையில் தான் வச்சுருக்காங்க. அவ்வாறு ஆங்கிலேயரை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வாறு 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் காரணமாக இருந்ததோ, அதே மாதிரி 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்திற்கு அந்த புதிய இராணுவ சீருடை சீர்திருத்தமும் தொப்பியும் தான் காரணமாக இருந்தது. அதை பயன்படுத்தி வேலூர் கோட்டையில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதுவும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதனுடைய பின்னணியை தான் பார்க்க இருக்கிறோம். வேலூர் கோட்டை 1768ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறு 1806ஆம் ஆண்டு இந்த வேலூர் கோட்டையிலிருந்து 69வது படை ஒரு மார்ச் ட்ரில் வகுப்பணியின் போது 19வது படை வகுப்பணியின் போதும் என்ன பண்ணுறாங்க, மாறி மாறி இந்த 2 படையும் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த 2 வகுப்பணியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய சீருடையை அணிந்து வேலூர் கோட்டை வீதிகளில், அந்த கோட்டைக்கு வெளியே கூடிய தெரு வீதிகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மார்ச் ட்ரில்லில் ஈடுபடும்போது பொதுமக்கள் எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் கேலிகள் பண்ணுறாங்க. அப்போ இந்த பின்னணியில் அந்த சீருடைகள் இப்போ இருந்த இராணுவ வீரர்களுக்கு அது பிடிக்காமல் இருந்துச்சு. இராணுவ கட்டுப்பாடு. சென்னை தளபதி சஜான் கிரடோக், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். சஜான் கிரடோக் என்பவர் அப்போதைய சென்னையினுடைய தலைமை தளபதியாக இருக்கான். அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இந்த 2 பேருடைய தலைமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில நவீன மாற்றங்களை இராணுவத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அந்த பின்னணியில் சிப்பாய்கள் ஐரோப்பிய படை வீரர்கள் போன்று தலைப்பாகை அணியணும், சாதி மத சின்னங்களை நெற்றியிலோ காதில் கடுக்கணும், நெத்தியில் பட்டை போடுறது இது மாதிரி இருக்கக்கூடாது, மீசை அளவாக இருக்கணும், முகத்தை மலித்து கொள்ள வேண்டும். அப்போ மீசையை குறைக்க ஆரம்பித்தது இங்கே இருக்க மக்கள் மத்தியில் தன்மானத்தை தூண்டு விதமாக இருந்தது. அதே மாதிரி ஒரே மாதிரியான காலுறை, சாக்ஸு, ஒரே வடிவிலான சின்னத்தை, கழுத்துப்பட்டை, கழுத்தில் சிலுவை மாதிரியான ஒரு பட்டை அணியணும், இது போன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது கட்டாய மதமாற்றமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. இதை தாண்டி சென்னை மாநில சிப்பாய்களுக்கு ஒரு புதிய தலைப்பகையை கொண்டு வரணும்னு சொல்லி அக்னிவ் என்ன பண்ணுறான், ஒரு ஆணை வெளியிடுறான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவால் வெளியிடப்பட்ட அந்த தொப்பியை தான் சொல்கிறாங்க அக்னிக்குள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1805 நவம்பர் 14ஆம் தேதி இந்த ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இத்தகைய மாற்றங்கள் சிப்பாய்களிடையே மனக்கொந்தளிப்பு ஏற்படுத்தான் சொல்லப்படுது. இதுவே புரட்சிகளுக்கான முக்கிய கருத்தாகவும் பார்க்கப்படுது. திப்புவின் மகன்களான பதே ஹைதர், அப்துல் ஹாலிக், மொய்சுதீன், முகமது யாசின், முகமது சுபான் ஆகியோர் புரட்சியாளர்களோட தொடர்பு கொள்கிறாங்க. கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்திய மன்னருடைய ஆட்சியை விரும்பக்கூடிய, தமிழக மன்னருடைய ஆட்சியை விரும்பக்கூடியவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க. இந்த பின்னணியில் தான் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாளன்று புரட்சி வெடித்தது. இந்த புரட்சி நடைபெறும்போது வேலூர் கோட்டையினுடைய தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா கர்னல் பான்கோட் என்பவன் ஆவான். சரிங்களா? இந்த புரட்சி எவ்வாறு நடந்தது, இதில் யார் படுகொலை செய்யப்பட்டால், எத்தனை பேர் இறந்தாங்க, எல்லா டீட்டெயிலுமே இப்போ இருக்க ஸ்கூல் புக்கில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் ஆட் பண்ணுவேன். இந்த நிலையில் 1806 ஜூலை 10ஆம் தேதி கோட்டையில் இராணுவ நாள் கொண்டாடப்படுவதாகவும் இருந்தது. அதே சமயத்தில் அந்த நாளை ஒட்டி அதற்கு முதல் நாள் திப்பு சுல்தானுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறுவதாகவும் இருந்தனால ஏராளமான உறவினர்கள் இங்கே வந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் கோட்டைக்குள்ளே நிறைய புதிய நபர்கள் உள்ளே இருந்திருப்பாங்க. அடுத்து இராணுவ நாள் நடைபெறுவதாக இருந்ததுனாலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வந்து போய்கிட்டதுனால அன்றைக்கி கோட்டைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுனால அந்த நாளில் புரட்சி செய்யலான்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ புரட்சிப்படையை வழிநடத்திய தளபதிகள் யார் அப்படின்னா ஷேக் காசிம், சுபேதார் ஷேக் ஆதம், ஜமாதார் ஷேக் ஹுசைன் போன்றவர்கள் அதிகாலையிலேயே புரட்சி என்ன பண்ணிடுவாங்க, வெடிச்சிடும். அதிகாலை 3 மணி அளவில் திடீர்னு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஆங்கிலேயர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நிறைய பேர் கொண்டு கோட்டையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. திப்பு சுல்தானுடைய புலிக்கொடி என்ன பண்ணிடுவாங்க, கோட்டையில் ஏற்றிடுவாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், யாரோட தொடர்பு கொள்ளணுன்ற எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இருந்தது தான் இதனுடைய முதல் தோல்வியாக பார்க்கப்படுது. 2வது, திப்பு சுல்தானுடைய பையனை ஆட்சியாளராக அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அறிவிச்சதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லியும் கஜானாவில் இருக்கக்கூடிய காசை பிரிக்கிற விதமாகவும் கலவரம் நடைபெறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குலேருந்து எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, எவ்வளோ ஆயுதங்களை நம்ம பயன்படுத்திட்டோம், எவ்வளோ துப்பாக்கி தோட்டாக்கள் இருக்குன்ற எந்த ஒரு முறையுமே அங்கே என்ன பண்ணலை, கண்டுக்கிறாமல் இருந்ததுனால அந்த புரட்சி அடுத்த நாள் மதியத்துக்குள்ளே நண்பகலுக்குள்ளேயே அடங்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த போதே மேஜர் கூட்ஸ் என்பவன் அங்கேருந்து தப்பிச்சு போய் என்ன பண்ணிடுவான், ஆற்காடினுடைய கண்டோன்மெண்ட், அதாவது இராணுவ பகுதியினுடைய தலைவராக கில்லஸ்பி இருந்திருப்பான். அவன்கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பான், செய்தி அனுப்பி முடிச்சிருவான். ஸோ இந்த சூழலில் 10 மணி அளவில் கர்னல் என்ன பண்ணுவான், அந்த கர்னல் கில்லஸ்பி, கென்னடி, கேப்டன் யங், வுட் ஹவுஸ் போன்றவர்கள்லாம் புரட்சியை அடக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த புரட்சியினுடைய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்சி வீரர்களை விசாரிக்க கர்னல் ஹர்கோட் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த விசாரணை 1806 செப்டம்பர் 23 இந்த விசாரணை முடிவின்படி தண்டனை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திப்புவின் பிள்ளைகளை வங்காளத்திற்கு அனுப்பிடுவாங்க. இப்புரட்சி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது.
ஏன்னா இதற்கு முன்னாடி இங்கிலாந்தினுடைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய இராணுவ சிப்பாய்கள் இவ்வளோ பெரிய புரட்சியை திட்டமிட்ட மாதிரி நடத்தலை. அப்போ இப்படி ஒரு புரட்சி நடந்ததுனால அதை அவமானமாக நினச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பென்னிங்கையும் சர் ஜான் கிராடக் இராணுவ தளபதியும் பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. மேலும் இந்த புரட்சிக்கான காரணங்களை ஆராய ஜெனரல் பாட்டர் தலைமையில் 5 பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு இருக்கும். ஸோ இந்த குழு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய சீர்திருத்தமும் இந்த குழாயும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ அதனால் அதை மாற்றத்தை கொஞ்சம் மாற்றி பரிசீலனை பண்ணோம் அப்படின்னா இந்த புரட்சி போன்றவை மேலும் உருவாகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருப்பாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த தலைப்புகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் நமக்கு எந்த தலைப்புகள்லேருந்து வினாக்கள் வரும் அப்படின்னா, பாளையக்காரர்கள்லேருந்து வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் மிகுதியாகவே உண்டு. பெரிய லெவலில் ரெஃபரன்ஸ் அளவில் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஓல்டு புக்கு, நியூ புக்கு, நான் மெட்டீரியல் டேட்டா இது மூணையும் கம்பைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் டேட்டா கிடச்சிரும். பாளையக்காரர்கள் வரக்கூடிய டீட்டெயில்டாக படிச்சுக்குங்க. இதில் தீரன் சின்னமலை போன்றவர்கள் விடுபட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் அது இருக்கிறதுனால பெரிய லெவலில் ரெஃபர் பண்ணி தரல. ஸோ ஸ்கூல் புக்கில் டேட்டாவை சேர்த்து படிச்சுட்டாலே போதுமானதாக இருக்கும். நன்றி.